கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. உங்கள் யாவரையும் இந்த காணொளியில் பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நாம் இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை பார்ப்போம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதுண்டானால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை விட்டு சோரம் போன இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், நீ திரும்புகிறதற்கு மனதுண்டானால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால். எஸ், இந்த 4வது அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்தை பார்க்கும்போது எப்படி ஒரு மனைவி தன் கணவனுக்கு துரோகம் செய்கிறதை போல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் துரோகம் செய்ததாக தேவன் பார்க்கிறார். அதனாலே அவர் சொல்லுகிறார், அந்த எல்லா காரியத்தையும் விட்டு மனம் திரும்பி ஒருவேளை நீ திரும்புகிறதற்கு மனதுண்டானால் என்னிடத்தில் திரும்பு என்று சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கு தேவனை விட்டு நீங்கள் உலக காரியங்களுக்கும் உலக பொருட்களின் இச்சைகளுக்கும் ஸ்தோத்திரம் அழிந்து போகிற எல்லா காரியத்தின் மேலும் நாட்டம் வைத்து ஆண்டவரை மறந்திருப்பீர்களேயானா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ திரும்புகிறதற்கு மனதுண்டானால் என்னிடத்திற்கே திரும்பு. அப்படி திரும்பும் போது என்ன நடக்கும் பாருங்க, உன் அருவருப்புகளை அகற்றிவிடு. அதன் பிறகு என்ன நடக்கும்னா, நீ இனி அலைந்து திரிவது இல்லை. இந்த வீடியோவை பார்த்துருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு அலைச்சல் இருக்கும்னா, நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிட்டு இருக்கிறேன், நிறைய கடனுக்காக பேங்க்குக்கு ஓடிட்டு இருக்கிறேன், ஸ்தோத்திரம், எத்தனை சூழ்நிலைகள் மத்தியில் நான் கலங்கி இருக்கிறேன் அப்படின்னு நீங்க கலங்கிட்டு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரையோ பார்த்துக்கிட்டு இருக்கிற, உன் வேலையை முக்கியப்படுத்திக்கிட்டு இருக்கிற, உன் சோர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கிற, உன் பேங்க் பேலன்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கிற, அதெல்லாம் பார்க்காத, முழங்கால் படியிட்டு என் சமூகத்தில் ஜெபம் பண்ணு. அப்பொழுது பாருங்க, ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்றாரு, உன் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள், விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுங்கள். விருத்த சேதனம் பண்ணிக்கொண்ட தாவீது எப்படி கோலியாத்துக்கு முன்பதாக கர்த்தரை நோக்கி பார்த்து அவன் கால் எடுத்து வைத்து அந்த கோலியாத்தை ஒரு கல்லாலே அடித்து அவன் கீழே தள்ளி கோலியாத்தினுடைய தலையை அவன் வெட்டி எறிந்தது போல, இன்றைக்கும் கூட சின்ன மனுஷனா நீங்க இருக்கலாம், சின்ன காரியங்களை செய்கிறவர்களா இருக்கலாம், ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது நீங்க அலைந்து திரிவதும் இல்லை, தோற்று போவதும் இல்லை. இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்துல விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களை வியாதி தொட முடியாது, பலவீனம் தொட முடியாது, பிசாசு குறிப்பா உங்களை தொட முடியாது. காரணம், விருத்த சேதனம் பண்ணப்பட்ட தாவீது மிகவும் பெரியவனாய் இருந்தான். விருத்த சேதனம் பண்ணப்படாத அந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று அவனால் கேட்க முடிந்தது. விருத்த சேதனம் பண்ணப்படாதவன் நமக்கு முன்பதாக ஓடி போவான், அவன் விழுந்து போவான். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்க. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்பார். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எந்த சூழ்நிலைகளிலே பிள்ளைகள் கலக்கமுற்று இருந்தாலோ தகப்பனே, நீர் அவைகளை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மிடத்துக்கு திரும்புகிற உம்முடைய ஜனங்கள் இனி அலைந்து திரிவதில்லை என்று வசனம் சொல்லுகிறதே. இந்த வாக்குத்தத்த வசனங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில இதை பார்த்து கொண்டிருக்கிற, இப்போது ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுதந்திரித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீரார். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.